மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சரியான வாழ்க்கை முறை என்பது கடைபிடிக்கணும் என்றால் தியானம் என்பது மிக முக்கியமானது. இந்த தியானம் செய்தால் நம்முடைய மனம், நம்முடைய புத்தி இவை ரெண்டும் சுத்தமாகும். சரியான வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்றால், நம்ம சாப்பிடும் உணவு சரியான உணவாக இருக்கணும், அகிம்சா உணவாக இருக்கணும், மற்றும் நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே சரியான முறையில் இருக்கணும். நம்முடைய வாய் மூலமா வரும் ஒவ்வொரு வார்த்தையும் சரியான வார்த்தையாக இருக்கணும். நம்முடைய ஆன்மா சரியான இலட்சியங்கள், சரியான நோக்கங்களுடன் நிறைந்து இருக்கணும். நம்முடைய புத்தி சரியான நல்ல புத்தியாக இருக்கணும். இதுதான் சரியான வாழ்க்கை முறை என புறப்படும். சரியான உணவு சாப்பிடல அப்படின்னா, அதாவது அசைவ உணவு சாப்பிட்டாக்கா ஒரு ராவணாசுரன் மாதிரி ஆயிருப்பான். தியானம் செய்தாலும் சரி, சரியான உணவு இல்லாம இருந்தால் he is called as ராவணாசுரம். ராவணர் தியானம் செஞ்சிருக்காங்க, தபஸ் பண்ணிருக்காங்க, ஆனா அசைவம் சாப்பிட்டு இருக்கான். அதற்காக he is considered as a demon, ராட்சசனாக கூறப்படுவார். அதற்காக சரியான உணவு என்பது மிக முக்கியமானது. சரியான சிந்தனை முறை என்பது மிக முக்கியம். சரியாக யோசிக்கல அப்படின்னா you are not called as a god. கடவுள்மார்கள் எல்லாருமே சரியான சிந்தனை என்பது இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு விபீஷணராக இருக்கணும். விபீஷணர் என்ன பண்ணாரு? அவங்க ராவணாசுரனுடைய தம்பி, லங்காக்குள்ளேயே இருக்கிறார். ஆனா இந்த காசு, பணம், சொத்து இதற்கு எதுவுமே அவங்க மைண்ட்ல எண்ணங்களே ஓடல். இது எல்லாமே தற்காலிகமானது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். சாஸ்வதமானது, அதாவது நித்தியமானது எது இருக்கோ அதை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சிந்தனை எல்லாமே அதை பத்தியே இருக்கு. ஆன்ம ஞானம் என்றால் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தேடுதல்ல தான் இருக்கிறார். எப்போ ராமர் வந்தாரோ கண்டுபிடிச்சார், இவருதான் என்னுடைய குருமார்கள், இவருதான் எனக்காக என்னுடைய வாழ்க்கை சரி பண்றதுக்கான சரியான மனிதன், சரியான குரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சு. அதற்காக என்ன பண்ணார்? இந்த லங்காக்கு சம்பந்தப்பட்ட எதுவுமே எனக்கு தேவையில்லை, இந்த காசு, இந்த பணம், இந்த மதிப்பு எனக்கு எதுவுமே தேவையில்லை, நீ வந்திருக்கே அது போதும், உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுதான் சரியான சிந்தனை முறை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். நம்முடைய சிந்தனையில ஒரு சிந்தனையிலையும் நித்தியமானது பற்றியே சிந்திக்கணும். அடுத்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்றால் அங்கே அட்டாச்மெண்ட் என்பது இருக்கக்கூடாது. விபீஷணர் என்ன பண்ணாரு? லங்காக்குள்ளேயே இருக்கிறாரு, கம்ஃபர்ட் எல்லாமே எடுத்தார், சுகமான அந்த அரண்மனையில இருக்கிறார், எதுவுமே வேண்டான்னு சொல்லல. ஆனா டிட்டாச்மெண்ட்ல இருக்கிறார். எதுவுமே இது சாஸ்வதமான நித்தியமானது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வுல இருக்கிறார். ஆன்மாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் யாராச்சும் விரிவாக சொல்லுவார்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதுதான் சரியான சிந்தனை முறை. நம்முடைய வாயில் வரும் ஒவ்வொரு வார்த்தையும் சரியானதாக இருக்கணும். சரியானது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பேசும்போது அந்த வார்த்தையை நமக்காக ஒரு முன்னேற்றம் என்பது கொடுக்கணும், இல்ல மற்றவர்களுக்கு முன்னேற்றம் என்பது கொடுக்கணும். அந்த மாதிரியான வார்த்தைகள் மட்டுமே நம்முடைய வாய் மூலமா வரணும். அந்த மாதிரி வார்த்தை இப்போ தேவையில்லை அப்படின்னா மௌனத்துல இருக்கணும். தேவையில்லாதது மட்டும் பேசக்கூடாது. எதற்காக அப்படின்னா, ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போது நம்முடைய ஞான சக்தியை அந்த வார்த்தையின் சப்தத்துக்குள்ள வெளிப்படுத்துவோம். அந்த வார்த்தை ஒரு பிரம்மாஸ்திரம், சூர்யாஸ்திரம், இந்த மாதிரி அஸ்திரங்கள் எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா, அந்த அஸ்திரம் மாதிரி வேலை செய்யும். ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட போய் ஒருத்தர் சொன்னார், எனக்கு இடுப்பு சரியா இல்லை, நீ கை வச்சா அது சரியாயிடும் அப்படின்னு போது கிரைஸ்ட் இப்படி சொல்லுவா, நான் சொன்னா அது கரெக்ட் ஆயிடுமா, சரியாயிடுமா அப்படின்னா, ஆமா சார், நீங்க சொன்னா அது கண்டிப்பா கரெக்ட் ஆயிடும், நீங்க நம்புறீங்களா அப்படின்னு. ஆமா அப்படின்னு. அப்போன்னா அவங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு சரியாயிடும். அந்த அளவுக்கு வார்த்தையில் அந்த சக்தி என்பது வெளிப்படுத்த முடியும். அதற்காக சரியான வார்த்தைகள் தான் வரணும். நம்ம முன்னேற்றத்திற்காகட்டும், மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்காகட்டும் அந்த மாதிரி வார்த்தைகள் மட்டுமே பேசக்கூடிய ஒரு அற்புதமான சிந்தனை முறை, வார்த்தை முறை, இது ரெண்டுமே இருக்கணும் சரியான வாழ்க்கை முறையில். அதற்கப்புறம் ஆன்மா முழுவதும் சரியான இலட்சியங்கள், சரியான நோக்கங்கள் மட்டுமே இருக்கணும்.
தேவையில்லாத நோக்கங்களுடன் வாழ்க்கை வாழ்ந்தால் தேவையில்லாத அனுபவங்கள் வருது. தேவையில்லாத அனுபவங்கள் வந்தால் நம்முடைய வாழ்க்கையை எதற்காக இருக்கிறதோ அது நம்மளால பண்ண முடியாது. பண்ணாம இருந்தால் முக்தியை கிடைக்காது. முக்தி கிடைக்கல அப்படின்னா திரும்பி திரும்பி வரணும். அதற்காக நம்முடைய ஆன்மாவில் சரியான லட்சியங்கள் மட்டுமே இருக்கணும். சரியான லட்சியங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, அனைத்து உயிரினங்களுக்கும் இம்சையை இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் தரணும். இந்த பூலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் தியானம் சொல்லணும். அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த வெளிச்சம் என்பது கொண்டு வரணும். தியான வெளிச்சம், ஞான வெளிச்சம் என்பது கொண்டு வரணும். இந்த பூலகத்திற்கு ஏதாவது நன்மை என்பது நான் செய்யணும். இத்தனை ஆண்டுகளாக, இத்தனை பிறவிகளாக இந்த பூலகத்தில் பிறவி எடுத்து அனைத்து பொருட்களும் நாம் பயன்படுத்த நம்முடைய ஆன்மாக்கு ஒரு அனுபவம் கொடுத்துட்டே இருக்கிறோம். அந்த அளவுக்கு நமக்கு ஏற்பாடு பண்ண இந்த பூலகத்திற்கு நாம் என்ன பண்ணிருக்கோம்? அதற்கு தேவையான லட்சியங்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால், அதாவது உங்களுடைய ஆன்மாவுள் இருந்தால், அதுதான் சரியான லட்சியங்கள், சரியான நோக்கங்கள் என கூறப்படும். நம்முடைய புத்தி என்றால் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அற்புதமான சரியான ஞானத்துடன் நிறைந்து இருக்கணும். சரியான ஞானம் என்ன? சாஸ்வதமான நிரந்தரமான ஞானம் என்பது எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கணும். 10,000 ஆண்டுகள் ஆனாலும் சரி நம்முடைய ஞானம் மாறாது. இப்ப எல்லாமே வருது. பெட்ரோல் கார் வந்தது, டீசல் கார் வந்தது, கிரோசின் கார் வந்தது, இப்போ பேட்டரி கார் வருது. நாளைக்கு என்ன வருதோ தெரியல. ஒரு நேரத்துல தள்ளு வண்டி மட்டுமே இருந்துச்சு. இப்ப யாரும் பயன்படுத்ததே கிடையாது. இப்ப தள்ளு வண்டி எப்படி செய்யற அப்படின்ற ஞானம் நமக்கு இருந்தா அது பயன்படுத்த முடியாது. அந்த ஞானத்திற்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் அப்படின்றது இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்துல பேட்டரி வண்டி தான் எல்லாரும் பயன்படுத்துறாங்க. அந்த ஞானம் இருந்தா இன்னைக்கு பயன்படுத்தலாம். ஒரு 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த ஞானம் பயன்படுத்த முடியாது. அதுவே ஆன்ம ஞானம் இருந்தால் நீங்க இந்த உலகத்துல மட்டுமே கிடையாது, மேல உலகங்கள்ல கூட உங்களுடைய ஞானம் என்பது உங்களுக்கும் மற்றும் மற்ற ஆன்மாக்களுக்கும் பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி ஞானம் தான் நம்முடைய புத்தி நிறைந்து இருக்கணும். அதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், நாம் எல்லோரும் சரியான வாழ்க்கை முறை என்பது கடைபிடிக்கணும் என்றால் இந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பூலகத்திற்கு சரியான சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லோரும் வந்தால், மற்ற ஆன்மாக்கள் எல்லாமே சரியான சத்தியத்தை கேட்கறதுக்காக வந்திருக்கிறார். அதற்காக சரியான சத்தியத்தை தியானத்தின் மூலம் நாம் எல்லோரும் அனுபவத்திற்கு கொண்டு வந்து மற்ற ஆன்மாக்களுக்கு இந்த சத்தியத்தை போதிக்கணும். எதற்காக அப்படின்னா, சரியான நோக்கத்துடன் இந்த ஆன்ம ஞானம் பெறணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்காக நாம உதவி செய்யணும். அதுதான் சரியான நோக்கம். எப்போ சீடர்கள் ரெடியா இருப்பார்களோ சித்தர்கள் என்பவர் ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. நாங்க ஒரு சித்தராக, நாங்க ஒரு சீடராக 2 பார்ட்டும் நாம இருக்கணும். இதுதான் சரியான வாழ்க்கை முறை. மெடியர் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் தியானம் செய்கிறாரோ, யாரெல்லாம் பிரமிட் மாஸ்டர்ஸ்களாக இருக்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே சரியான முறையில தான் இருக்கும். தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.